வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே 18-10-2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்களில் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், புதன், சூரியன் என்று 3 கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிகளை, கூட்டாளிகளை, நண்பர்களை, உறவினர்களை குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவருடன் ராசிநாதன் 12 துலாம் ராசிக்கு இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு துலாம் ராசிக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது 2ஆம் இடத்திலே குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்று பார்க்கின்ற அற்புதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி, இளைய சகோதரனை குறிக்கக்கூடியவர். 6ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன், நோய், வம்பு வழக்குகளிலே இளைய சகோதரனால் வெற்றிகளையும் பொன்பொருட்களையும் ஆபரணங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்தில் பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம். முயற்சி ஸ்தானாதிபதி, ருண சத்ரு ஸ்தானாதிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே இது நாள் வரையில் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. தாயின் அன்பு ஆதரவுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. வீடு, வாசனம், சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. மற்றவர்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த 3 குடையவரும் 6 குடையவரும் 10ஆம் இடத்திலே பலம் பெற்று உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது தாய்மார்கள் இதனால் வரையில் நோய், வம்பு வழக்கு, கடன்களிலே இருந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. கடன் வாங்கி வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம், வாங்கி கொடுத்ததையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கடன், நோய், வம்பு வழக்குகளிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஐப்பசி மாதம் என்பது கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமும், 6ஆம் இடத்தையும் 6 குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து 9வது பார்வையாக துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்பு, 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது மகர ராசியை பார்க்கின்ற குரு பகவானுடைய அற்புதமான பார்வைக்கு அற்புத யோகங்கள். சுக்கிர பகவான் 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ராசிநாதனும் 12ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்தை குரு சுக்கிரனுடைய தொடர்பு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய வேலைகளிலே ஒரு சிலருக்கு உத்தியோகங்களிலே மாற்றங்களும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். குரு சுக்கிரனுடைய தொடர்பு 6ஆம் இடத்தில் கிடைக்கின்ற பொழுது வம்பு வழக்காக இருந்தாலும், கோர்ட்டு கேஸுகளாக இருந்தாலும், வேலைகளிலே இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடியதும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவான் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி பயிற்சியாக துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு துலாம் ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8 குடையவரும் 12ஆம் இடத்திலே மறைந்து குரு சுக்கிரனுடைய தொடர்பு மாதத்தில் முற்பகுதியில் இருந்தாலும் பிற்பகுதியில் அற்புதமான யோக பலன்களை 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருந்து அவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த கல்யாண வைபவங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே தடுமாற்றங்கள், தகராறுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பயிற்சி என்பது இருக்க போகின்றது. இந்த மாதத்திலே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய துலாம் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ராசி அதிபதி சுக்கிர பகவானும் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதியில் இருந்து கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த மாதங்களிலே 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் 1-7 தொடர்பு பெற்று ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 6ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாக தனவாக குடும்பஸ்தானம். விருச்சிக ராசி 2ஆம் இடத்திலே கடகராசியிலிருந்து குருவின் தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5வது பார்வையாக குருவின் குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த 12 வருடங்களிலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்க போகின்றார். செல்வங்கள், செழிப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. தங்கங்கள், ஆபரணங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அனுகிரகம் என்பது சகோதரன் சம்பந்தப்பட்ட
வம்பு வழக்குகளே நல்லதொரு வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ருணரோண சத்துருஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள், சகோதரனால் யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. துலாம் ராசிக்கு ராசி அதிபதி ராசியை வந்தடைகின்ற அற்புதம் என்பது மிக அற்புதம். லாபாதிபதியும் ராசி அதிபதியும் துலாம் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தகப்பனார்களால் எதிர்பார்த்த ஆசை அபிலாஷைகள் வெற்றி கிடைக்கப் பெறுகின்றது. தகப்பனார்களால் கல்யாண வைபவங்கள் நடத்தி வைக்கப் பெறுகின்ற ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனுடன் தொடர்பு பெற்று இங்கே நீச்சபங்க ராஜயோகத்திலே 11ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் இணைவு பெறுகின்ற அற்புதம் துலாம் ராசிக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அதுவும் சர ராசியிலே பிறந்த உங்களுக்காக சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே அவர் 4-5 கூடியவர் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மாதத்தில் முற்பகுதியில் சனி சுக்கிரனுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அது குலதெய்வங்களுக்காக விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த ஐப்பசி மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை விரய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம், விரய செலவுகள் கிடைக்கின்றது. கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கின்றது. விருச்சிக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் விருச்சிக ராசியிலே 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம். முயற்சி சாணாதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. மூலத்திரிகோணம் அடைகின்ற சுக்கிர பகவான் இந்த ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியிலே சுக்கிரனும் சூரியனும் 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளியர் நண்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு அற்புத உயர்வுகளையும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் கிடைக்கின்ற காரணத்தினாலே தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அது அங்கே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இந்த சந்திர பகவான் மாதத்தில் முதல்ல 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 10 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்தால் நல்லதொரு உயர்வுகள் கொடுக்கின்றது. 5ஆம் இடத்திலே ராகு பகவானும் 11ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது. கேது பகவான் 11ஆம் இடத்திலே ராசியாக இருந்தாலும் லக்கணத்திலே இருந்தாலும் அற்புதமான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆசை அபிலாஷைகள் விருத்தி அடையக்கூடியது. திருப்திகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் துளாராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. ராசியிலே புதன் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குடும்பஸ்தானங்கள் குடும்பம் கிடைக்கப் பெறுகின்றது. வம்பு வழக்குகளிலே குடும்பம் அமையாதவர்கள் குருவின் அனுக்கிரகம் 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ராசி பலன்களிலே நல்லதொரு மகத்துவமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வங்களை அனுதினமும் கும்பிட்டு வழிபட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே குலதெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களாக இருந்தாலும் அடுத்த மாதங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் என்பது 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. தாய்மார்களின் மருத்துவ செலவுகளில் இருந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சுகஸ்தானம் சுகம் கிடைக்கவில்லை என்று இயங்குவோர்களுக்கும் மன கஷ்டத்திலேயும் இருக்கின்றவர்களுக்கும் வீடு வாகனங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். குருவின் அனுக்கிரகம் முயற்சி சாணாதிபதி சகோதரனால் வீடுகள் கிடைக்கப் பெறுகின்றது. நண்பர்களாலும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். 2ஆம் இடத்திலே 2 குடையவர் ஆட்சி பலம் பெற்று அவருடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இடமிட்ட இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. சரராசி அதிபதி சரராசியிலிருந்து அவருடைய பார்வை சரராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளால் கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் நவகிரக நாயர்களின் பார்வைகள் என்பது 2 குடையவர் குடும்ப சனாதிபதி குடும்பத்திலே உச்சம் பெறுகின்றது. ராசிநாதன் துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அதிபதி விருச்சிக ராசியிலே இருக்கின்றது. துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய துலாம் ராசியிலே வந்தடைகின்ற அற்புதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிர பகவான் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி லக்கணமே கலத்திர காரகனுடைய 7ஆம் இடமாக அமைய பெறுகின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. நண்பர்கள் கூட்டாளிகள் தொடர்புகள் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றம். 5ஆம் இடத்திலே ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே திரிகோணத்திலே ராசிக்கு அமைய பெற்று
11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்றது. சிறப்பையும் உயர்வுகளையும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. துலாம் ராசி என்பதே இது காலபுருஷத்துவத்தில் 7வது இடத்தில் சர ராசியில் அமைந்த ஒரு குளிர்ந்த காற்றில் போன்று இருக்கக்கூடிய அற்புதம். வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடம் 6ஆம் இடம் குருவின் அனுகிரகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளில் இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்பது பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது சனிக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. 4 குடையவரும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட மாதத்தின் முற்பகுதியில் குருவும் சனி பகவானும் தொடர்பு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. பின்பு ஐப்பசியிலே சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியை வந்தடைகின்றார். அந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய குருவின் அனுக்கிரகம் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் மிக ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது. தசாபுத்தி பலன்கள் சற்று குறைந்திருந்தாலும் கோச்சார கிரகங்களின் துணையில் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த ஐப்பசி மாதங்களிலே குரு பகவான் 2ஆம் இடத்தையும் ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கப்பெறுகின்றதும் 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே பலம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு வரவேற்பையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். தொழில் சாணங்கள் பலம் பெறுகின்றது. வேலை செய்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடியது பலம் பெறுகின்றதும். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புத உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தில் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற ஒரு அற்புதம். ராசியில் இருந்து 7ஆம் இடத்தையும் அதுவும் லாபாதிபதியுடன் கிடைக்கின்ற பொழுது இதனால் வரையில் எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் தடை தாமதத்தில் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த ஐப்பசி மாதங்களிலே சகல விதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ஐப்பசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.